ஏசப்பா என்ன தனியா விட்டதே இல்லை. ஒரு நாள் ராத்திரி சித்தோடு பக்கத்துல, சேலம் பக்கத்துல கன்வென்ஷனை முடிச்சுட்டு நைட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஒரு 11:30 மணிக்கு நான் கார் எடுத்து நைட்டு மீட்டிங் முடிச்சுட்டு, சேலம் பக்கம் மீட்டிங் முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டு இருக்கேன். காலையில ஒரு 2 மணி இருக்கும். என்ன செய்துட்டேன்? தூங்கிட்டேன். வண்டி என்ன செய்திருச்சு? ரோட்டை விட்டு கீழே இறங்கிருச்சு. அன்னைக்கு காலையில அந்த நேரத்துல யாருமே என் கூட இல்ல. திடீர்னு ஒருத்தன் என் வலது தொடையில பட்டார்னு ஒரு அடி. தப்புன்னு கண்ணு திறக்கிறேன். இந்த ரோடு இப்படி போய் இந்த ஒரு பாலத்துக்கு வேண்டி என்ன செய்யும்? குறுகும் தெரியுமா? அந்த இப்படி குறுகி அடுத்த நிமிந்து அமர்படி போகிறதால இதற்கும் ஒரு 30 அடி அவ்வளவு தூரம் தான் இருக்கு. எப்படி முழிச்சோம்னே தெரியும். டக்குன்னு கட் பண்ணி வண்டி நிமிர்ந்துருச்சு. வீட்டுக்கு போய் இறங்குறையா, காலு ஊன முடியும். என் வண்டியில தான் யாருமே இல்லையே. என்ன அடிச்சது யாரு? கர்த்தரை விட்டு தனித்து பயணிக்காதே. ஜெபிக்காத நாளை துவங்காதே. ஆலயத்திற்கு செல்லாத ஒரு வாரம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதிருக்க